back to the channel. எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope everyone is doing great. Thank you so much for your lovely support. Thank you so much for tuning back into the channel. இன்னைக்கு January 1st. ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸ் குலுக்குமலை வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து சின்ன கனாலிருந்து கிளம்பி சென்னை போக போகிறோம். இங்கேருந்து டைரக்ட் ரூட், அதாவது பார்த்திங்கன்னா தேனி அப்படியே திண்டுக்கல் திருச்சி போகிற ரூட் பண்ணிங்கன்னா 10.5 hours காட்டுது ஆல்மோஸ்ட். பட் நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன டீட்டூர் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ 2 பார்ட்டாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம சைட் சீயிங் லொக்கேஷன்ஸ் இப்போ போகிறோம்ல, அந்த கேப் ரோடு ப்ளஸ் வந்து அந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஒரு vlog ஆகும். அதுக்கப்புறம் தேனியிலேருந்து கீழே சென்னை போகிறது செகண்ட் vlog-ஆக வரும். செம்ம டயர்ட் ஆக்சுவலாக. நேற்று நைட்டு 31st December நைட்டு 12 ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. காலைல 3:30 மணிக்கு எழுஞ்சி கிளம்பி கொழுகுமலை போயிட்டு திருப்பி வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக போகிறேன். செம்ம வெயில், 24 degree இருக்குது. வெயில் அதாவது ஃபீல் ஆகலைன்னா கூட வெளிச்சம் அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. அண்ட் இப்போ சைட் சீயிங் லொக்கேஷன் போகிறோம்ல, ரைடிங் ஜாக்கெட்ஸு க்ளவுஸ்லாம் போடல. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கீழே போனோன்னே எல்லாத்தையும் வியர் பண்ணிக்க வேண்டியதான். லெட்ஸ் கோ கைஸ், ஸ்டே வித் மீ. ஃபஸ்ட்டு கேப் ரோட் போகலாம். அதான் நான் ரொம்ப பார்க்கணும், என்ன தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றது ஐடியா. லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் பியூட்டிஃபுல் ப்ராப்பர்ட்டி. ஆடியோ கேட்குதா? எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. தேங்க்யூ. சூப்பர் ஹோட்டலுங்க, சரியான சர்வீஸ். மக்கள்லாம் மக்கள் தங்கமாக இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம போக வேண்டிய ரூட்டு சென்னை போகணுன்னா இப்போ நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறேன், பேக் சைடில் போகணும். நான் உங்களுக்கு சொன்னேன்ல, வெயில் தெரியுது ஆனால் ஹீட் இல்லைன்னு, ஜில்லுன்னு இருக்குது. ஏன்னா சின்ன பக்கத்துலேயே வந்து வியூ பாயிண்ட்லாம் வருது ஃபியூ கிலோமீட்டர்ஸில். ஸோ அதனால் தான் க்ளவுஸ் எல்லாம் போடல. ஏன்னா எடுப்பேன், ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுப்பேன், சம்திங் இறங்குவேன். ஸோ இட் வுட் பி பெட்டர். அப்புறமேட்டு கடைசியாக வியூ பாயிண்ட்லாம் முடிச்சுட்டு சென்னைக்கு கிளம்பும்போது போட்டுடலாம் அப்படின்னு. இது வந்து சின்ன கனால் அப்படின்னு ஒரு ஊர். ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுக்கு வந்து 5.7 kilometers காட்டுது, 15 நிமிஷம். ஓஹோ, தப்பு பண்ணிட்டணும், ஜில்லுன்னு இருக்கே. இவ்வளோ வெயில் அடிக்கிறதுல என்னோடய கண்ணாடி வந்து வைசர் வந்து ஃபாக் அடிக்குது. எப்பா சாமி, சரியான அழகான வியூ பாயிண்ட்டுங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? அதான் வந்து யானை இறங்கல் ஏரி லேக். சூப்பராக சொன்னாங்க பேர், யானை இறங்கல். அதனால இது யானை இறங்கல் தண்ணி குடிக்க. வாங்க போகலாம் இந்த வியூ பாயிண்ட்லேருந்து. இது வியூ பாயிண்ட்டுன்னு மென்ஷன் ஆகாத வியூ பாயிண்ட். அங்கேருந்து நிறுத்திட்டு வந்தா இந்த இடம் அழகாக இருக்குது, இந்த இடத்த தாண்டா அடுத்த இடம் அழகாக இருக்குது. இது வியூ பாயிண்ட் தான் அது. வாட் இஸ் திஸ்? ஓகே கைஸ், கம் ஆன், லுக் அட் திஸ் வியூ. கேப் ரோட். எப்படி இருக்கு? செம்மையாக இருக்காது? பா, என்ன ஒரு அழகு இது. போயிட்டு வருவோம், இந்த சைடு ரிட்டர்ன் வந்தோம், அப்போ வந்து நிறுத்தி நம்ம ஃபோட்டோ எடுத்துப்போம். ஆஹா, குளிருதுங்க, குளிருது. வெயில் அடிக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் குளிருது. அது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, ஏதோ பெரிய கனால் வாட்டர் ஃபால்ஸ் இதை போட்டிருந்தாங்க. ஆமாம், பெரிய கனால் வாட்டர் ஃபால்ஸ். தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சூப்பருங்க, அருமையாக இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான ரூட்டு ப்ளஸ் வந்து இவ்வளோ க்ளீனாக அண்ட் இவ்வளோ அழகாக வைடாக எல்லா ஆங்கிளும் எல்லா வியூ பாயிண்ட்டும் தெரியுற மாதிரி இடத்தை இப்போ நான் பார்க்குறேன். ஏதோ கேமரா ஆஃப் பண்ணால் மிஸ் பண்ணிடுவோம் வியூ பாயிண்ட்டை.
அப்படின்ற மாதிரி நான் வந்து எடுத்துகிட்டு வர வீடியோவை. என் மெமரி கார்டெலாம் ஃபுல்லாகி 3வது மெமரி கார்டு 4வது மெமரி கார்டு வரைக்கும் போயிடுச்சு இந்த ட்ரிப்பில். பா செம்ம சில்லுன்னு இருக்குது. இது 23 டிகிரி சம்திங் இருந்தது காலைல பார்க்கும்போது. அதுக்கே இந்த சில்னஸ்னால் அதோட ட்ராப் ஆச்சுன்னா சொல்லவே முடியாது. ரைடிங் கியர்லாம் போட்டு போகிறத பார்த்தோன்னே மனசு ஒரு மாதிரி உறுத்துது. பட் இந்த வெதர் அதுக்கப்புறம் நான் வந்து கீழே போயிட்டேன்னா என்ஜாய் பண்ண முடியாது. ஓகே, இதுதான் கேப் ரோடா? சூப்பருங்க. வாவ், செமத்தியாக இருக்கு. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போனால் இன்னும் ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி ஹோட்டலில் சொன்னாங்க வரும்போது. ஸோ அதை ஜஸ்ட் பார்த்துட்டு போயிடுவோம், போயிட்டு வந்துடுவோம். எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. ஃபென்டாஸ்டிக் வியூங்க. இந்த வெதருக்கே இது இப்படி இருந்ததுன்னா நல்ல சில்னஸ் இருக்கிற வெதர் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சன்செட் டைம்லலாம் வந்தோன்னா, சன்ரைஸ் டைமில் வந்தாலும் சரி, ஏதோ ஒன்று எந்த டைம் வந்தாலும் சூப்பராக இருக்கும். இது என்ன இது? ஏன் எல்லோரும் இங்கே போகிறாங்க? உள்ள ஏதோ இருக்கே, இல்லைன்னா போக மாட்டாங்க நம்ம. ஓ மை காட், பா வர கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துடுறேன். மேப் வந்து விட்டுருச்சு, எவ்வளோ தாண்டா சேஞ்ச் பண்ணுவேன் ரூட்டு மேப் அப்படின்னு. சூப்பரான ரோடுங்க, இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. லாக்ஹார்ட் கேப் வியூ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதுக்கு தான் போகிறோம். வாவ், ஓ மை காட், ஓ ஷிட், wow guys, this is heaven guys, heaven. oh my god, எந்த சைடு பார்க்குற எந்த சைடு விடுறதுனே எனக்கு தெரியல. ரிட்டர்ன் நம்ம நிறுத்துவோம் கண்டிப்பாக. இந்த இடத்த நான் பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணாம விட்டேன் நான். oh my god, செமங்க. அப்படியே அந்த மலையில கீழே இறங்குது, அவ்வளோதான், திரும்பிடும் போதும். ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் கைஸ், ஜஸ்ட் அப்படியே பாருங்கள், என்னால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான் சொல்கிறேன், நல்லா 32 பல்லு காமிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக ஓட்டிகிட்டு வர வண்டியை. வியூ இப்படி பார்க்கணும்ல, அதுக்காக தான் கொஞ்சம் தூரம் கீழே போய்ட்டு திரும்ப போகிறேன். guys, could not believe it, செம்ம அழகாக இருக்குது. எப்படி இந்த இடத்துக்கு இவ்வளோ நாள் வராமல் இருந்தேன்னு எனக்கு தெரியல. அண்ட் கேப் ரோடு தான் ரொம்ப சூப்பரான வியூன்னு சொல்லி அந்த இடத்துக்கு வரலான்னு நான் வந்தேன். கடைசியில் பார்த்தா ஹோட்டலில் சொன்னாங்க அங்கே லாக்ஹார்ட் கேப் வியூன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போங்க சூப்பராக இருக்கும், 2 மலைக்கு நடுவில் ரோடு வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு. நிஜமலே சூப்பராக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், மவுண்டன் ரேஞ்ச் இங்கே இருக்குது. And look at this. பா, நானும் ஃபோட்டோவாக எடுக்கிறேன், வீடியோவாக எடுக்கிறேன். இட் இஸ் அன் எண்ட்லெஸ் ஜேர்னி மாதிரி ஆகிடுச்சு.
10 ஹவர்ஸ் காமிச்சதில்ல, 10 ஹவர்ஸ் 10 மினிட்ஸ் காமிச்சதில்ல, கண்டிப்பாக வந்து இன்னும் 2.5 மணி நேரம் அதிகமாக இருக்கும் பொழுது. நான் தேனி தொடுற வரைக்கும் இப்படி தான் நிறுத்தி போக போகிற பொழுது. லெஃப்ட் சைடு போகுதுன்னு ஸ்டேட்யூன் கேஸ், நல்ல வியூலாம் இருக்குது, பார்க்கலாம். மனசுக்கு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருப்பா இந்த இயர் எண்ட் ரைடு வந்தது. எத்தனை தடவை மூணார் வந்தாச்சு, இந்த ரோட்டு நம்ம ஏன் வரல அப்படின்னு எனக்கு தெரியல. இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன், பட் இருந்தாலும் நான் அந்த எஃபர்ட் எடுத்து வரணும்னு நினைக்கல. மேப் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, கொஞ்ச நேரம் சேர்ந்து மேப்பை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அதே தான் கொஞ்சம் மேலே இருந்து இருக்கிற வியூ பாயிண்ட் இது. எல்லோரும் போயிட்டு ரிட்டர்ன் வந்து வீடியோ எடுக்கிறாங்க. அது முக்கியமாக ஃபோன் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த வியூ அப்படி இருக்குது. ஆப்போசிட் அடி வந்து அந்த சைடில் வந்து வச்சுக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த வியூ. இப்போ நம்ம போகிற ரூட்டு அதே ரூட்டு தான், ஃபஸ்ட்டு வந்த ரூட்டு தான், சின்ன கனால் போகிற ரூட்டு. எனக்கு 2-3 நாளாக ஒரு சீனிக் ரூட்டாக பார்த்துட்டு இதுக்கு மேலே சலிச்சிடும் அந்த மாதிரி இருக்கும்ல ஜென்ரலாக. ஆனால் அப்படி இல்லை, இன்னும் நல்லா இருக்கு, இன்னும் சூப்பராக இருக்கு அப்படின்னு எல்லாம் எடுக்கிறாங்களே, ஃபோட்டோ எடுக்கிறாங்களே டெம்ட் ஆகுது. கேரளாலே நான் பார்த்த பெஸ்ட்டு ரூட்டு இதுதான் இது வரைக்கும் நான் ஓட்டினதில். தேனி வந்து 67 கிலோமீட்டர் போட்டிருக்கு, நம்ம அந்த ரூட்டு தான் போகிறோம். அந்த 67 கிலோமீட்டருமே நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மவுண்டெயினில் இறங்குறது தான் இருக்க போகுது. இப்போ வந்து டீ எஸ்டேட்ஸ் வரப்போகுது. இப்போ வியூஸ் எல்லாம் வந்து தாறுமாறாக இருக்க போகுது. சொன்னேன்னா இல்லையா நான், இங்கே பாருங்கள், லுக் அட் திஸ். வாவ், ஓ மை காட், எவ்வளோ அழகு பார்த்தீங்களா. அதுதான் பெரிய கனால். அந்த வாட்டர் ஃபால்ஸ் நம்ம வரும்போது பார்த்தோம், அது எங்கேருந்து வருது பாருங்கள், மேலே அங்கேருந்து வந்துட்டு கொட்டுது. எல்லோரும் ஃபோட்டோவும் கையுமா தான் இருக்காங்கப்பா, நம்மள மாதிரி தான் எல்லோரும் மாதிரி தான் நம்ம, இல்லை எல்லோரும் ஒன்று தான், எப்படி வேணால் சொல்லலாம். ஓகே, கிளம்பலாம், வண்டி வரல. என்னதான் ஃபோட்டோ எடுத்தாலும் நேரில் பார்க்குற அழகே அழகுதான். நம்ம இதான் வியூ பாயிண்ட் நினச்சா அதுக்கு அசர வைக்கிறதுக்கு இன்னொரு வியூ பாயிண்ட். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கும் சலிச்சது இல்லாமல் சொல்லுவாங்களே, சலிக்காத அளவுக்கு இருக்குன்னு, அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம தங்க இந்த ஹோட்டல் அங்கே இருக்குது. செகண்ட் ஏரியா தான் மேலே அந்த டீ எஸ்டேட், அங்கே போய் இந்த குலுக்கு மலை அங்கே போனோம் நம்ம. இது யானை இறங்கால் அந்த லேக். அது பசங்களாம் இதில் இறங்கி இந்த பெரிய பாறை மேலாம் போய் உட்காந்து வீடியோ எடுத்துனுக்குறாங்க. அதான் சொல்கிறேன், எவ்ரி 100 மீட்டருக்கும் ஒரு வியூ பாயிண்ட்டு.
கிட்ட க்ளோஸாக போக போக அது அழகாகினே போகுது. அந்த லேக் வந்து சரி, அந்த டீ எஸ்டேட்டு சரி, எல்லாமே. நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி மூணார் பிளான் பண்ணுறீங்க, கண்டிப்பாக இந்த வழி தான் வருவீங்கன்னு தெரியும். பிளான் பண்ணுங்கள், டைமிங்கை பிளான் பண்ணுங்கள், கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து எடுத்துங்க. மறுபடியும் அடுத்த வியூ பாயிண்டில் ஸ்டாப் பண்ணிட்டேன். இது ஸ்டாப் பண்ணி நின்று போகிற பேசஞ்சர் வண்டி ஆகிடுச்சு, எக்ஸ்பிரஸ் கிடையாது. இனிமேட்டு இந்த மாதிரி வியூலாம் இருந்தால் எப்படி நம்ம மிஸ் பண்ணுவோம்? இங்கே பாருங்கள், மிஸ் பண்ண முடியுமா அதை? ஸோ வேறு வழி கிடையாது. அண்ட் எக்ஸ்பிரஸ் கிடையாது, இனிமேட்டு ஸ்லோவாக தான் போக போகிறோம் இனிமேட்டு. இதே எனக்கு தெரிஞ்சு சூப்பரான வியூ பாயிண்டாக இருக்குது. இங்கே ஒரு 10 நிமிஷம் சாலிடாக உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு வீட்டுக்கெலாம் பேசலாம், ஃபோன்லாம் பேசிட்டு கிளம்புவோம். கைஸ், உங்கள்கிட்ட எவ்வளோ நேரம் சொன்னேன்? ஒரு 10 நிமிஷம் பிரேக் சொன்னேன்னா ஆல்மோஸ்ட் 1 hour பிரேக் எடுத்தாச்சு. மணி வந்து 1:50 ஆகுது. நான் பிளான் பண்ணதில் 1 hour லேட் ஆகுது. ஸோ கிளம்பலாம். நம்ம இந்த வியூவை பார்த்துனே இருந்தால் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ரோடும் சூப்பராக இருக்குது, வியூவும் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? கிளம்புவோம். இப்போது ஒரு சார் ஆணையரங்கல் வியூ பாயிண்ட்டு அங்கே இருக்குது. ஆல்மோஸ்ட் இது இங்கேயே பார்த்துட்டோம். ஸோ அங்கே திருப்பி பார்க்க தேவையில்ல, அப்படியே க்ராஸ் பண்ணி போகலாம். போடிநாயக்கனூர் போயிடலாம். இப்போ மணி 1:45 ஆகுது. போடிநாயக்கனூர் போகிறதுக்கு ப்ராப்ளி 1-1.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். டைரெக்டாக அங்கே போயிடலாம். போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஜேர்னி டுவர்ட்ஸ் சென்னை கண்டினியூ பண்ணலாம். சரி வாங்களா, போகலாம் வாங்க. கிளம்பலாமா? ஏன்னா வந்து 9 hours 51 minutes. என்னென்னு சொல்கிறேன், ஏன் சிரிச்சேன்னு? 11:50 போகிறேன்னு காட்டுது வீட்டுக்கு. hours 51 minutes காட்டுது. நான் ஏன் சிரித்தேன் அப்படின்னா, நம்ம காலையில் அதாவது மதியானம் இந்த ஹோட்டல்லேருந்து கிளம்பும்போது என்ன காமிச்சதுன்னா 10 hour 7 minutes 10 hour 10 minutes சம்திங் காமிச்சது. ஸோ நான் ஆல்மோஸ்ட் 12-12:15 கிளம்புனேன். ஆல்மோஸ்ட் ஒரு 12:30 கிலோமீட்டர் பண்ணிக்கிறேன். 12:15 இல்லை 12:30 கிலோமீட்டர் பண்ணிக்கிறேன். இப்போ டைம் வந்து 2. வெறும் இந்த 7 கிலோமீட்டர் ரேடியஸை தான் நான் வந்து அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துன்னு இருக்கேன். ஸோ அந்த யானையரங்கல் லேக் வந்து நம்ம மேலேருந்தே பார்த்துட்டோம். இப்போ போகும்போதே பார்த்துட்டே போகிறோம், நிறுத்த போகிறது கிடையாது. போடிநாயக்கனூர் போயிடுவோம். போடிநாயக்கனூர் போயிட்டு அங்கே போய்ட்டு லஞ்சை முடிச்சிடுவோம். நிறுத்தாமல் போனால் 12 o'clock 11:50 ரீச் ஆகிறமே. 11:48 அதான் 11:50 ரீச் ஆகிறமே காட்டுது. நமக்கு லஞ்ச் ஒரு பிரேக்கு, டின்னர் ஒரு பிரேக்கு, மோஸ்ட்டாக ஒரு டீ பிரேக்கும் கண்டிப்பாக நான் எடுப்பேன். ஏன்னா அது கண்டினியூஸாக வந்து 3 நாள் ஓட்டுற வண்டி. நத்திங் ஐ எம் வரிட் அபவுட். வாவ், பேச விடுங்கப்பா, பேச விடுங்க. இதோ டீ அவுட்லெட் இருக்குது. பெரிய கனால் ஃபேக்ட்ரி. I don't want to stop guys, I don't want to stop. I really don't want to stop. எலிஃபென்ட் கிராசிங் இருக்காமா இங்கே? அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறேன் நான். கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, இந்த இடத்துக்கு வாங்க. இது வந்து இட் கிவ்ஸ் யூ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓ, இதான் க்ளோசஸ்ட் வியூ பாயிண்ட். ஓகே ஓகே. இதுதாங்க க்ளோசஸ்ட் வியூ பாயிண்ட்டு. நல்ல காற்று வேறு அடிக்குதா, நல்லா பெருசாகவே இருக்குங்க. ஏதோ சின்னதாக இருக்கணும்னு நினச்சேன், பட் நல்ல பெருசாக இருக்கும். சரி கிளம்புங்க, யானை இறங்கால் லேக்கை விட்டு கிளம்பும்.
காலையில் நல்லா ஹெவியாக சாப்பிட்ட அப்புறம் கூட எனக்கு நல்லா இப்போ பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஓஹோ, இன்னும் ரோடு சூப்பராக இருந்தால் போதா? God's own country is really, really great. இதில் எங்கே குலுக்கு மலை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு மலை இருந்தால் பரவாயில்ல, 2 மலை இருந்தால் பரவாயில்ல, எல்லாமே மலையாக தான் இருக்குது. இதான் ரொம்ப நேரம் கழிச்சு ஹில்ஸ் ஏறுற மாதிரி வருது. ஆனால் ரோட்ஸ் எல்லாம் சூப்பர் நைஸ். பாருங்களேன், ஏறி இப்படி இறங்கும் போது கண்டிப்பாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்க. அதான் அதே தான். வாவ் வாவ். என்ன ஒரு அழகு. ஒரு மாடு ஒன்று நிற்குது. என்ன மாடு இப்படி திடீர்னு பார்த்துச்சு, பயம் வந்துருச்சு எனக்கு. இதுக்கே நம்ம எதுவும் எக்ஸாஸ்ட் போடலையே, சடனாக பார்த்தோன்னே புக்கு தூக்கி போட்டுச்சு, ஜம்ப் ஆயிடுச்சிட போதும் அப்படின்னு. சூப்பர் ரூட்டுங்க. இந்த ரூட்டை விட்டு நான் வந்து சின்னக்கல்லில் வந்து வேறு ரூட் ஒன்று காமிச்சது, அதுதான் ஆக்சுவல் நேர் வழி. அந்த பக்கத்தில் போகும்போது அதில் போயிருந்தேன்னா இதெல்லாம் 100% மிஸ் பண்ணி நான் வருத்தப்பட்டிருப்பேன். இப்போ ஐ ஹேவ் நோ ரெக்ரெட்ஸ். பேட் ரோட்ஸில் போயாச்சு, ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் போயாச்சு, கேரளா வில்லேஜுக்குள்ளே போயாச்சு, டவுனுக்குள்ளே போயாச்சு, ஸ்டேட் ஹைவேஸை யூஸ் பண்ணியாச்சு. என்ன சொல்லுவோம், எல்லாமே நான் வந்து இந்த வருஷம் எல்லாத்தையும் வந்து ரைடில் வந்து போயிட்டேன். இந்த ரோட்டில் ஓட்டுனதுக்காகவே அடிக்கடி இந்த ரூட் வருவாங்க இனிமேட். அப்போனா அந்த ஆனை இறங்கால் வந்து பெரிய லேக் போல் இருக்குதுங்க, செம்ம பெருசாக இருக்குது. இன்னும் ரொம்ப நேரம் போயின்னு இருக்கேன், அது வந்து ஓப்பன் ஆகி பெருசாகினே போகுது. அங்கே அந்த யானை இறங்கால் வந்து டேமே இருக்குது. யானை இறங்காலில் ஆனை இறங்கால். இந்த கேரளாவில் மலையாளத்தில் வந்து ஆனை தானே சொல்லுவாங்க, யானையும் சொல்ல மாட்டாங்களே. ஆனை இறங்கல். நிறைய இடத்துல கண்டிப்பாக ஊர் பேரில் தப்பாக சொல்லியிருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. அவ்வளோதான், கீழே இறக்குறோமா, லைட்டாக வார்ம் ஆகினே வருது. இந்த ரைடு ஃபுல்லாகவே ஒரு சீனிக்காக சும்மா அப்படியே வாவ் ஹாய் அப்படி தான் என்னோடய எமோஷன்ஸ்லாம் இருந்திருக்கும். ஏன்னா இது நம்ம தேனி இறக்கிட்டதுக்கப்புறம், அதுவும் திண்டுக்கல் தொட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஸ்ட்ரெயிட் ஹைவேஸ். திருச்சி தொட்டதுக்கப்புறம் பிஸி ஹைவேஸ். விழுப்புரம் தாண்டதுக்கப்புறம் சூப்பர் பிஸி ஹைவேஸாக இருக்கும். இது நான் சோலோ வந்தனால இப்படிலாம் நிறுத்துகிறேன், இவ்வளோ டைம் எடுக்கிறேன், இவ்வளோ பிரேக் எடுக்கிறேன். இதுவே வந்து நான் ரெண்டு பேரோட வந்தாலும் ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கு ஒரு அமீன் ஒரு செட்டு, டே போதுண்டா வாடா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு அமீனும். நிறுத்தாமல் ஓட்ட சொல்லி தான் ஓட்டிகினே இருப்பேன். பட் ஆனால் நிறுத்தி இது மாதிரி அழகாக இருந்துச்சுன்னா ஃபோட்டோ எடுக்கணும் முடிவு பண்ணுறேன்னா அவ்வளோதான். அது ஃபோட்டோ, வீடியோ, டைம் லேப்ஸு, அப்புறம் விலாகுன்னு எல்லாமே வந்துடும்.
அந்த மரமே சூப்பராக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போடிமெட்டு வந்தாச்சு. செக் போஸ்ட் திண்டுக்கல் 115 கிலோமீட்டர். இங்கே சாப்பிட்ருமா? அவ்வளோங்க, தமிழ்நாடுக்குள்ளே வந்தாச்சுங்க. போடிமெட்டை தாண்டியாச்சு. என்ன ஒரு கொடுமை சார் இது. ரோடு அப்படியே மாறிடுச்சு. பாதியாக ஸ்ட்ரிங்க் ஆகிடுச்சு ரோடு சைஸில், குவாலிட்டிலையும் வந்து அடி வாங்கிடுச்சு. வாட் இஸ் ஹேப்பனிங்? எப்படி சொல்லலாம்னா, நம்ம ஆளுங்க வந்து இயற்கையை அழிக்க விரும்பலை, அதனால் ரோடு பெருசாக போடல. கரெக்டாக கேரளாவில் இயற்கையை அழிச்சிட்டாங்க, அதனால தான் ரோடு பெருசாக போட்டாங்க. ஓகே, இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, இங்கே சாப்பிட்றோம். கரெக்டாக இருக்கும். ஓகே, லஞ்ச் பிரேக் எடுத்துருவோம் இங்கேயே. இது போடிமெட்டு தானேண்ணா? நான் ஆக்சுவலாக போடி நாயக்கனூர் நான் போய் சாப்பிட்லான்னு சொன்னேன், பட் நான் போடிமெட்டில் ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஹோட்டல் நல்லா வியூ இருக்கும், பார்ப்போம் போய். லஞ்ச் இருக்குல்ல, வியூ பார்க்குறீங்களா? வியூக்காக நிறுத்தினேன் நான். லுக் அட் திஸ். ஒரு சின்ன பிரேக், லஞ்சை முடிச்சிடலாம். லஞ்ச் முடிச்சுட்டு போகலாம். ஐ திங்க் இதுதான் வந்து லஞ்ச் பாயிண்ட் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா லைட்டாக தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. டைம் இஸ் 2:30. நம்மளால் பசி தாங்க முடியாது. அண்ட் பாருங்க ஹைவேஸ். இப்போ சாப்பிட்லாம்.